வெற்றிகரமான கேப்டனா தான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத தோனி இங்கே விளக்கி சொல்கிறாரு. Emotional people, I know the whole world is turning and saying, we need to be much more professional. But our strength is that emotion, as simple as that. We are the only country that has maybe 10,000 people. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே உணர்ச்சி வசப்படுகிற மனிதர்கள். நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பாட்டு இருக்குது, சில தேசபக்தி பாட்டு இருக்குது, அண்ணனுக்கு ஒரு பாட்டு, தங்கச்சிக்கு ஒரு பாட்டு, அப்பாவுக்கு ஒரு பாட்டுன்னா நிறைய பல பாடல்கள் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம உணர்வுகளை பெருசாக மதிக்கிறோம். அதனால் எதையுமே சொல்கிறதா இருந்தால் 10 பேருக்கு எதிர்த்து சொல்லக்கூடாது. யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோமோ அவர் தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், வேலை நடக்கும் அப்படிங்கிறாரு. இதுதான் தன்னுடைய வெற்றியின் ரகசியமாக தோனி சொல்கிறார். It's bad and he doesn't like it. So I always prefer talking one-on-one. Let's say if I say a sentence. இதே நாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஒரு மீட்டிங் இருக்குன்னா யாரை பற்றி சொல்லணும்னா அவங்க பப்ளிக்காக சொல்ல வேணாம், தனியாக கூப்பிட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை நடக்கும்.